பிள்ளையார் சதுர்த்திக்காக நம்ம பிள்ளையார்பட்டி மோதகம் செய்ய போகிறோம். இதுதான் செட்டிநாட்டில் பண்ணுற இனிப்பு கொழுக்கட்டையும் கூட. 2-3 வெரைட்டியாக கொழுக்கட்டை செய்வாங்க. இது வந்து பிள்ளையார் சதுர்த்திக்காக செய்கிறது. இது வந்து நான் வீசம்படி எடுத்திருக்கேன். வீசம்படிங்கிறது அழகில் பாதி, 100 கிராம் கிட்ட வரும். இதில் பச்சரிசி, நீங்கள் எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த கப்பில் 1 கப்பு பச்சரிசி எடுத்தால் 1/4 கப்பு பாசிப்பருப்பு, இதான் அளவு. ஸோ நான் இப்போ வீசம்படி எடுத்திருக்கேன். இதில் 1/4க்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே மாதிரி என்ன அளவு அரிசியோ அதே அளவு வெல்லமும் தேங்காய் பூவும். வெல்லம் கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக வேணும்னு நினச்சா ஒரு வீசம்படிக்கு பதிலாக 1.25 வீசம்படி போட்டுக்கலாம். தண்ணியோட அளவு எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அதில் 2.25, அரிசி எந்த அளவோ அதில் 2.25 எடுக்கணும். இதுதான் இன்க்ரீடியன்ஸ் தேவையானது. முதல்ல இந்த பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சிடணும். 2 மணி நேரம் கிட்ட நான் ஊற வச்சுட்டு அதை ஒரு வெள்ளை துணியில் போட்டு காய வச்சு உலர்த்திட்டு அதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். லேசாக இந்த பாம்பே ரவை பதத்துக்கு இருக்கணும். அது பொறன்னா இதுதான். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். சட்டி காய வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம பிடிச்சி வச்சுருக்கிறத வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கைவிடாமல் கிளறிட்டே இருந்தாச்சு. இந்த ரவைக்கெலாம் நம்ம வறுப்போம் இல்லையா, அது மாதிரி இதை லேசாக சூடு வர வரைக்கும் வறுத்தாச்சு. நான் சைடில் வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருந்தேன். இப்போ அந்த வெந்நீரை இதில் சேர்த்து கிளற வேண்டியது. இப்போ இதில் நம்ம வெள்ளத்தை பாகு காய்ச்சி, அதாவது பாகுனா பதம் கிடையாது, வெள்ளம் கரையிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுட்டு வடிகட்டியும் ஊற்றலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது மண்டை வெல்லம், சுத்தமான வெள்ளங்கிறனால நான் அதை அப்படியே சேர்க்குறேன். இப்போ இதில் தேங்காய் பூவை சேர்த்துற வேண்டியதான். கிளறிட்டு அடுப்பு அமர்த்தி இறக்கி ஆற வைக்கணும். தேங்காய் பூ போட்டு கிளறியாச்சு. நான் அடுப்பு அமர்த்திட்டேன். இப்போ இதில் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். அது வாசத்துக்கு தான். கொஞ்சமாக 1 ஸ்பூன் நெய்யை விட்டு கிளறிக்கிட்டோம்னா நம்ம பிடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். இனி இதை கொழுக்கட்டையாக பிடிச்சு ஆவியில் வச்சு அவிக்கணும். இந்த மாதிரி இப்போ உருண்டையாக உருட்டிக்கிட்டோம் மோதகமாக. இதை பாவியில் வச்சு எடுக்க வேண்டியதான். ஒரு 20-25 நிமிஷமாவது இது வந்து நல்லா ஸ்டீமில் இருக்கணும். நம்மளோட மோதகம் ரெடி. ஸ்பாஞ்சியாக இருக்குது.
நல்ல ஸ்பாஞ்சியான நம்மளோட மோதகம் ரெடி. உள்ள வரைக்கும் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும்.